செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியாக, அதே போல் சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்டான ரெசிபி தேடிட்டு இருந்தீங்கன்னா இதை போல் ஒரு சிக்கன் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அதே போல் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். அதே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே கொஞ்சமாக சோம்பு, தேவையான அளவு ஸ்பைசஸ். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் ஒரு 10லேருந்து ஒரு 12 பல் பூண்டு எடுத்துருக்கேன். இதை சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மசாலா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்கம்மா. பூண்டு ஒன்றும் பாதியமாக இருக்குது பாருங்கள். அதனால தான் கடைசியாக ஒரு டைம் பூண்டு சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, கொஞ்சமாக சோம்பு, 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். லைட்டாக வதக்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கம்மா, சிக்கன் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி இருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதை சேர்த்துடலாம். மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி வரும். லைட்டாக தெளிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்படி தெளித்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம சிக்கன் ஃப்ரைன்றதுனால தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டியது வராது. இதே கிரேவினா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி வச்சு ஒரு மீடியமான தீயில் ஒரு 10 நிமிஷத்துக்கு விடலாம். நடுவில் கலந்து விடுங்க. பாருங்கம்மா, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருக்கேன். நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். அதே போல் சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த சிக்கன் ரோஸ்ட் சாம்பார் சாதம், ரச சாதம், பருப்பு கீரை, அதே போல் ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். இது கூடவே 2 பச்சை மிளகா 2ஆக கீறி வச்சுருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இது வெறும் வாசனைக்காக தான். கூடவே கருவேப்பிலை, கொஞ்சமாக பொடியை நறுக்குன கொத்தமல்லி. உங்களுக்கு லெமன் ஜூஸ் தேவைப்பட்டால் ஒரு அரை லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் சேர்த்துக்கல. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியான சிக்கன் ஃப்ரை ரெடி.